ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சரி, எதெல்லாம் கூட கொடுக்கப்படும்? கிருபையும் சமாதானமும். உங்கள் இருதயத்தில் என்னென்ன எண்ணங்கள் இருக்கிறதோ, என்னென்ன விருப்பங்கள் இருக்கிறதோ, அவையெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே வரையறுக்கப்பட்டு உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அதிலே அவருடைய நீதியை தேடுங்கள். நீதி என்றால் என்ன? ஆமென், ஸ்தோத்திரம். யாராவது சொல்லுங்க பார்ப்போம், நீதி என்றால் என்ன? சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, நீதினா என்ன? நீதினா தெரியுமா? வேதத்தின் மூலமாய் சொல்லுங்க. நீதிமன்றம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீதிமன்றம் கேள்விப்பட்டதில்லை. கோர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்யாணத்துக்கெல்லாம் போடுவாங்களா, அது கோர்ட் பார்த்துருக்கீங்களா? ஆமா, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கோர்ட் என்றால் நீதிமன்றம். அங்கே என்ன செய்யப்படும்? யார் தவறு செய்தார்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு, யார் நிரபராதியோ அவர்களுக்கு நீதி வழங்கப்படும். அந்த இடத்தின் பெயர் தான் என்ன? சொல்லுங்க, நீதிமன்றம். இப்ப இங்க இருக்கிற யாருக்காவது நீதி வேணுமா? கோர்ட்டுக்கு போக பயந்துருக்கீங்களா? கையை தூக்குங்க. ஆமா ஐயா, டெய்லி கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை தான் வருது. என்ன செய்யறது? நான் கேஸ் கொடுக்காம இருக்கிறேன். அப்படிதானே? ஆமா. யார்கிட்ட கொண்டு கேஸ் கொடுக்கிறது? தேவனிடத்துல. அவர் நீதியுள்ள தேவன். முதல் நீதிமன்றத்தை உருவாக்கினவரும் அவர்தான். முதல் இராணுவத்தை உருவாக்கினவரும் அவர்தான். முதல் ராஜ்யத்தை உருவாக்கினவரும் அவர்தான். முதல் ராஜாவை உருவாக்கினவரும் அவர்தான். இப்பொழுது இருக்கிறதான அரசியல் அமைப்பு சட்டங்களின் துவக்கமே யார்தான்? நம்முடைய தேவன் தான். மோசையின் மூலமாக 600க்கும் மேற்பட்டதான சட்டங்களை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்போ நீதிக்கு ஒரு சான்று, மெய்யான ஒரு நீதி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து மாத்திரமே கிடைக்கும். அவரிடத்துல யாரும் பொய் சாட்சி சொல்ல முடியாது. ஆமென். அவர் யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். அவருக்கு தெரியும் யார் உண்மை உள்ளவன், யார் பொய்யன், யார் நீதிமான், யார் குற்றவாளி என்று ஆண்டவருக்கு தெரியும். எனவே உங்களுடைய குறைவுகள், உங்களுடைய ஸ்தோத்திரம் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முதலாவது என்ன செய்ய வேண்டுமாம்? அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய அரசாட்சியை, அவருடைய ஆளுகையை நாம் தேட வேண்டும். அதே நேரத்தில் அவருடைய நீதியை தேடுங்கள். நன்றாய் கவனியுங்கள். நீதி. ஆதியாகமம் 15வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் அதிகாரம் 15. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். யார்? ஆபிரகாம். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். சரி, இப்ப ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். என்ன கொஸ்டின் ஆன்சர் இந்த வசனத்துல இல்லையா? சொல்லுங்க. நீதி என்றால் என்ன? தேவனுடைய நீதியை நாம் பார்க்கிறோம். அவருடைய நீதியை தேடுங்கள். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு தேவ நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப ஆன்சர் என்ன? விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன? ஆமென். அப்போ விசுவாசம், தேவன் மேல வைக்கிறதான விசுவாசம் தான் அந்த நீதி. எல்லாரும் தெளிவா இருப்போம். அல்லேலூயா. தேவன் மேலே யார் யார் விசுவாசம் வைக்கிறார்களோ, ஆமென், அதுதான் என்னது? தேவ நீதி. அப்ப எதை தேட வேண்டும்? நீங்கள் நீதியை தேட வேண்டும். நீங்கள் எல்லாம் விசுவாசமாயிருப்ப. எனக்குள்ளே அவிசுவாசம் இருக்கிறது, எனக்குள்ளே சந்தேகங்கள் இருக்கிறது. சந்தேகத்தை எல்லாம் வேதத்தின் தேவ வார்த்தைகள் மூலமாய் நாம் என்ன செய்ய முடியும்? தீர்க்க முடியும். எல்லாவற்றிற்குமான பதில்கள் இதில் இருக்கிறது. அப்ப நீங்க உங்களுடைய சந்தேகத்தை இங்க தேடுங்க, தேவ நீதியை இங்க தேடி உங்களுடைய விசுவாசத்தை பெருக்குங்கள். அல்லேலூயா. கடந்த நாள்ல ஒரு கத்தோலிக்க சகோதரரிடத்துல பேசி கொண்டிருந்தேன்.
கத்தோலிக்கர்னா தெரியுமா? நீங்க கத்தோலிக்கரா? ஆமான்னு கேட்டா இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு விஷயம் தெரியுமா? நம்மளும் கத்தோலிக்கர் தான். எல்லாரும் பார்க்குறாங்க, ஐயையோ இல்லையே, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாருமே கேத்தலிக் தான். கேத்தலிக்னா மீனிங் என்ன தெரியுமா? சபை. சொல்லுங்க. எல்லாரும் ஒரு மாதிரி கல்லறிகிற மாதிரி என்ன பார்க்குறீங்களே? இயேசுவை மலைக்கு மேல இருந்து உருட்டி விட்ட மாதிரி உருட்டி விட்டுருவீங்களோ? கவனிங்க, கேத்தலிக்னா என்ன? சபை. இங்க இருக்கிற சபை அது ரோமன் கேத்தலிக். அல்லேலூயா. அப்போ நம்ம யாரு? யூனிவர்சல் சர்ச். அப்படி என்றால் சர்வலோக சபை. அப்போ உங்ககிட்ட இனி கேட்டா என்ன சொல்லணும்? ஐ எம் ஆல்சோ கேத்தலிக். நானும் யார் தான்? நானும் சபைதான்னு அர்த்தம். அதுக்காக சிலை வணங்க சொல்லலை. அல்லேலூயா. அப்ப கேத்தலிக்னா என்ன? சபை. நான் சபை. ஆமென். சரி, நம்ம என்ன பேசிக்கொண்டிருந்தோம்? ஒரு சகோதரிடத்துல பேசிக்கொண்டிருந்தேன். அவருக்கு வேதத்திலே இருக்கிறதான குழப்பம், ஒரே குழப்பம்தான். நல்லா குழம்பி போயிருக்கிறார். நல்லா குழம்பி இருக்கிறார். ஏன் இயேசு என்னை கைவிட்டீர்னு சொன்னார்? அவருக்கே ஒரு கஷ்டம் வந்துதா? பாத்தீங்களா? அப்ப அவருக்கு அதுக்கு விளக்கம் தேவை இருக்கு. உங்களுக்கு அந்த விளக்கம் தேவையில்லை. இனி பாருங்க, இயேசுவை கொன்னு போட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்றார். நான் சொன்னேன், இல்லையா, இயேசுதான் ஐயா சாக கொடுத்தார். என் ஜீவனை நானே கொடுக்கிறேன், வேற ஒருவனை என்னிடத்திலிருந்து எடுக்க முடியாதுன்னு சொன்னனாலதான் ஐயா. நமக்காய் ஜீவனை கொடுத்தார்னு சொன்னதுக்கு தான் அவர் இப்படி சொன்னார். நமக்காய் ஜீவனை கொடுத்தார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய் தான் இயேசு ஜீவனை அப்படி அல்ல, யூதர்கள் அவரை கொன்றார்கள் என்று சொல்லி அவர் புரிந்து வைத்திருக்கிறார். ஆம், யூதர்கள் தான் கொன்றார்கள். தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? என் ஜீவனை நானே கொடுக்கிறேன். யாருக்காக? பாவத்தை மன்னிக்கும்படியாக, குற்றவாளிகளுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக என் ஜீவனை நான் கொடுக்கிறேன். அப்போ தெளிவில்லாமல் எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆமென். நீங்க எல்லாம் தெளிவா இருக்கிறீர்கள். பாருங்கள், எனக்கு தெரிந்த சிலருடைய சபை வட மாநிலத்திலே இருக்கிறது. அங்கே இருந்து சொந்த ஊருக்கு வரும்போது அங்கே இருக்கிற ஜனங்கள் அந்த ஆராதனையை நடத்துவார்கள். நல்லா கவனிங்க. இங்கே ஒரு வாரம் நாங்கள் வட இந்தியாவுக்கு போனா யாராவது நடத்துறதுக்கு இருக்கீங்களா? கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நாங்க வீட்டிலேயே இருப்போம். வீட்டிலே நீடித்த நாட்கள். அப்படா சர்ச்சை அடைச்சிருக்கு, கேட்டு பூட்டியாச்சு, பாஸ்டருக்கு ஃபோன் இல்லை, தொந்தரவு இல்லை, வீட்டிலேயே இருப்போம், ஃபோன் பண்ணக்கூடாது, அவங்க வட இந்தியாவிலே இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பீங்களா? ஆமே. நீங்க எல்லாம் பாருங்க, வட இந்தியாவில் அவ்வளவு கல்வி அறிவு கிடையாது. நம்மளை மாதிரி நல்ல எக்ஸலண்டான ஆட்கள் ஒன்றும் கிடையாது. அங்க போய் உண்மையாகவே எனக்கு 2 சபையை தெரியும். 2 பேரும் நம்முடைய மிஷினரியை பாருங்க. அவர் இங்கிருந்து போய் பாத்தீங்களா, இங்க எத்தனை நாள் நம்ம இடத்துல வந்து மெசேஜ் கொடுக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை அங்க ஆராதனை நடத்துறதற்கு ஆட்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம எத்தனை பேர் தகுதியா இருக்கிறோம்? நீங்க இனி எல்லாம் எக்யூப் ஆகணும், நீங்க எல்லாம் ரெடி ஆகணும். ஆமென். அல்லேலூயா. ஆராதனை நடத்துவதற்கு, செய்தி கொடுப்பதற்கு நீங்கள் எல்லாருமே கிறிஸ்துவின் சீஷர்கள் தான். தேறினவன் எவனும் எப்படி இருப்பான் சொல்லுங்க? குருவை போல இருப்பான். இயேசுவை போல இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நாம் மற்றவர்களுடைய குழப்பத்தை எல்லாம் மாற்ற வேண்டும். யார் யார் தேவனை அறிய முடியாமல், அறிந்தும் சந்தேகத்திற்கிடமான வகையிலே குழம்பி போய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் நாம் தேவனை, ஆமென் ஸ்தோத்திரம், அவருடைய வார்த்தையை நாம் விளக்கி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பதாக எந்த ஒரு மனுஷனையும் தேறினவனாய் நிறுத்தும்படியாக தான் உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு. அப்ப தேவ நீதி என்பது விசுவாசம். அப்போ விசுவாசித்தால் என்ன கிடைக்கும்? அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தின் 43வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் அதிகாரம் 10 வசனம் 43. ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும். அப்போஸ்தலர் 10:43. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ. அவரை பாருங்கள். தேவ நீதி என்றால் விசுவாசம்.
அப்போ அவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே அவன் இயேசு என்னும் நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறதான எல்லா தீர்க்கதரிசிகளும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள், இயேசுவை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். அல்லேலூயா, ஆமென். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மன்னிப்பு. என்ன? மன்னிப்பு. எந்த ஒரு மனுஷனும் செய்ய முடியாத காரியம்தான் இந்த மன்னிப்பு. நான் யாரையும் எனக்கு மனசுல வைராக்கியமா வைக்கவில்லை, கசப்பா வைக்கவில்லை. யார் அங்க கதை பேசுறது? பிரசங்கம் இங்க நடக்குது, அங்க அப்படிதான். நீங்க வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி, எல்லாரும் கவனிங்க. உங்க மனசுல நான் எல்லாரையும் மன்னித்திருக்கிறேன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முடியாது. மன்னிக்கிறது முடியாத காரியம், அப்படிதானே? சின்ன காரியமா இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சிருவோம்? மன்னிக்க மாட்டோம். சிலர் மன்னிப்பாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? மறக்க மாட்டாங்க. ஞாபகம் வச்சிருப்பாங்க, மன்னித்தேன்னு சொல்லுவாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? மன்னிக்க மாட்டாங்க. ஆனா இயேசுவினுடைய குணாதிசயங்களிலே ஒன்று என்ன தெரியுமா? அவர் மன்னிக்கிறவர். அவன் எப்படிப்பட்ட பாவம் செய்திருக்கலாம்? அவன் தேவனுக்கு தூஷணத்தை கொண்டு வந்தவனோ, தேவனை தூஷித்தவனோ, பரிகசித்தவனோ, தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பினவனோ யாராயிருந்தாலும் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே என்ன பெறுவான்? சொல்லுங்க, பாவ மன்னிப்பு. இந்த குணம் இருக்கிறது பாருங்கள். இது ஒரு மனுஷனிடத்திலே முழுமையாய் பார்க்கவே முடியாது. மன்னிக்கிற குணம். அன்பு என்னும் குணம் உண்டு, இரக்கம் என்னும் குணம் உண்டு, தயவு குணம் உண்டு, உதவி செய்கிற குணம் உண்டு, ஆறுதல் சொல்லுகிற குணம் உண்டு. இப்படி நிறைய குணம் இருக்கிறது. அதிலே மன்னிக்கிற குணத்தை மனுஷன் செய்யவே மாட்டான். இந்த இடத்துல இருக்கிறதானே தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கை கொள்ள வேண்டிய ஒரு குணம் என்னது சொல்லுங்க? மன்னிப்பு. ஏனென்றால் இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனையும் மன்னிக்கிறார். அவர் சிலுவையிலே இருந்தபோது என்ன சொன்னார்? சொல்லுங்க, சொல்லுங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அந்த ஜனங்கள் இயேசுவுக்கு என்ன செய்தார்கள்? இயேசுவை சாகும்படியாய் அடித்தார்கள், சித்திரவதை செய்தார்கள், பரிகசித்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள். இதை எல்லாவற்றையும் அந்த வலி இருக்கும் போதே, அந்த வலியின் உச்சகட்டம் இருக்கும் போதே அவர் சொல்லுகிறார், இவர்களுக்கு மன்னியும். உலகத்தின் மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா? இவ்வளவு வலியும் இவ்வளவு வேதனையும் அவனுக்கு வர வர அவன் தூஷிப்பான். எவரால் இந்த வேதனை வந்ததோ, எவரால் இந்த கஷ்டம் வந்ததோ அவர்களை சபிப்பான், சாபம் போடுவான். ஆனால் வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது, நீ மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஏனென்றால் இயேசு மன்னித்தார், நாம் எல்லாரையும் மன்னித்தார். அப்ப நமக்கு இருக்க வேண்டிய குணம் என்ன? மன்னிக்கிற குணம். இன்னைக்கு ஆராதனை முடியும் போதே நீங்க யார் யாரை உங்க இருதயத்தில் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறீர்களோ அவர்களையெல்லாம் விடுவிக்க வேண்டும். ஒருவேளை தாயாயிருக்கலாம், தகப்பனாயிருக்கலாம், சகோதரனாயிருக்கலாம், சகோதரியாயிருக்கலாம், உறவினர்கள் யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்களை நீங்கள் விடுவிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுவிடத்திலிருந்து நாம் விடுதலையை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். இயேசுவிடத்திலிருந்து ஒரு மெய்யான விடுதலையை பெற்றிருக்கிறோம், ஒரு மெய்யான பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். எனவே நாமும் விடுவிக்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 34 அதனுடைய 7வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 34
வசனம் 7. 1000 தலைமுறைகளுக்கு ஆ இரக்கத்தை காக்கிறவர், ஆ அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், ஆ குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் ம் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் ம் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இங்க பாருங்கள், எந்த ஒரு பாவியும் எந்த ஒரு பாவம் செய்தவனும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லுகிறது. தேவனும் அதை தான் சொல்லுகிறார். பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். பாவம் செய்தவன் கண்டிப்பாக அந்த பாவத்திற்கு ஏற்ற தண்டனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிதானே? பொய் சொன்னா அதுக்கு தண்டனை உண்டு. ஒருவனை கொலை செய்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். இப்படியாக தேவனுடைய சட்டங்கள் முதலாக கொடுக்கப்பட்டது. அதை தான் இப்பொழுதும் அநேக நாடுகளில் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போது சிறைச்சாலையிலே கொண்டு போய் அவர்களை கொல்லாமல் என்ன செய்கிறார்கள்? 3 ஆயுள் தண்டனை, 7 ஆயுள் தண்டனை, அப்படி என்று ஆயுள் தண்டனையாய் வைத்திருக்கிறார்கள். சாகும் வரையிலும் அவர்கள் எங்கே தான் இருக்கணும்? சிறைச்சாலையில் தான் இருக்கணும். ஒருவேளை 70 வயசுல கைதானாலும் அவருக்கு ஆயுள் தண்டனை தான். 10 வயசுல இல்லை, 20 வயசுல தண்டனையை பெற்றுக்கொண்டாலும் அவர் எங்கே தான் இருக்கணும்? ஆயுள் முழுவதும் சிறையிலே தான் இருக்க வேண்டும். நிறைய பேர் இப்பொழுதும் சிறு வயதிலே சிறைக்கு சென்று ஆயுள் தண்டனையை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்போ குற்றவாளி தேவனுடைய நீதியின் மூலமாய் தண்டிக்கப்படக்கூடியவன். பிதாவாகிய தேவனிடத்திலே ஒரு சட்டம் இருக்கிறது. பாவத்தோடு ஒருவனும் பிதாவை என்ன செய்ய முடியாது? பிதாவை தரிசிக்க முடியாது. அப்போ ஜனங்களை தேவன் நேசிக்கிறார், மனுஷனை தேவன் நேசிக்கிறார். இந்த மனுஷனை எப்படி பிதாவிடத்திலே சேர்ப்பது? யார் இவர்களை சேர்க்க முடியும்? இவன் பாவியா இருக்கிறானே, பாவி தேவனிடத்திற்கு வர முடியாது. பாவி என்பவன் மரணத்திற்குள்ளானவன், பாவி என்பவன் பாதாளத்திற்குரியவன், அவன் நரகத்திற்குரியவன். இவன் எப்படி தேவனிடத்திற்கு வர முடியும்? யார் கொண்டு வருவார்? இவர்களுடைய இந்த குற்றத்தை யார் மன்னிப்பார்? யார் இந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்வார் என்று இருக்கிறதான இடத்திலேதான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஏனென்றால் ஒரு குற்றவாளி இன்னொரு குற்றவாளிக்கு என்ன செய்ய முடியாது? பதிலாக தண்டனை வாங்க முடியாது. ஏற்கனவே இவர் தண்டனையில் தான் இருக்கிறார். ஆனால் இயேசு அப்படி அல்ல. அவர் எந்த பாவமும் செய்யாதவர். அவர் பரிசுத்தர். எந்த பாவமும் செய்யவில்லை, ஒரு பாவமும் செய்யவில்லை. இயேசுவுக்கு செய்ய தெரியாத ஒரே காரியம் பாவம். அல்லேலூயா. அவர் பாவமே செய்யவில்லை, ஒரு பாவம் அவரிடத்தில் இல்லை. ஆனால் உலக மக்கள் எல்லாருடைய பாவத்தையும் தன்மேலே சுமந்து கொண்டு, அல்லேலூயா, பிதாவிடத்திலே நம்ம எல்லாரையும் கூட்டிக் கொண்டு செல்கிறார். இதுதான் சுவிசேஷம், இதுதான் நற்செய்தி. ஆமென். அப்போ பாருங்கள், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று வேதம் சொல்லும் பொழுது நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? அதை மாற்றுவதற்காக ஆமென், நீதியை தேட வேண்டும். தேவனை விசுவாசித்து அவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் அந்த பாவங்கள் நம்மேலும் நம் தலைமுறை மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் சுமராது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடந்த நாள்ல நெய்யூர்ல தான் ஒரு ஆள் இருக்கிறாராம். அவர் தேவனுடைய பெயரை சொல்லிக்கொண்டு, நான் எந்த இடம்னு சொல்ல மாட்டேன், நெய்யூர்னு சொல்லியாச்சு, இனி இடத்தை சொல்லி தர மாட்டேன், நல்ல கவனியுங்க. அவரிடத்துல ஜெபிக்க போகிறவர்களுக்கு உங்களுக்கு மந்திரவாதம் இருக்கு, உனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போதான் நல்லா விழிப்பா இருக்கிறீங்க, நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம இடத்துல தான் இருக்கிறாங்க. நான் நேற்றைக்கு தான் நான் அறிஞ்சேன், ஒரு கத்தோலிக்க குடும்பத்தை அவர்கள் போயிருக்கிறார். நிறைய பேர் அங்கே போகிறாங்களாம். நீங்க அறிந்து கொள்வீர்கள் எந்த இடம்னு சொல்லி, ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அவங்க அங்கே போகும்போது அவர் அப்படி இந்த குறியெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இயேசுவின் நாமத்தில் குறி சொல்லுகிறவர். யாரு? ஆமா, இயேசுவின் நாமத்தில் குறி சொல்லுகிறவர். அப்படி பாருங்க, இவங்க சொல்லியிருக்காங்க, என்னுடைய கணவர் மரித்து விட்டார் அப்படின்னு. அவரு உடனே இவர் என்ன மன ஆறுதலுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க.
மன கஷ்டத்துக்காக இந்த இடத்துல வந்திருக்கான். என்னுடைய குடும்பத்தில் ஒரு என்ன இல்லை, ஒரு செழிப்பில்லை, என்னுடைய குடும்பத்தில் மிகவும் தரித்திரமாக இருக்கிறது, சாபமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது என்ற காரியத்தை சொல்லும்படியாக இந்த மனிதரிடத்திலே போயிருக்கிறார்கள். அப்போ போகும்போது குடும்பத்தை பற்றி நன்றாய் விசாரித்து, கணவன் மரித்திருக்கிறார், இப்பொழுது பிள்ளைகளை கவனித்து வருகிறார்கள், எல்லாம் பெரிய பிள்ளைகள். அதிலே 2 ஆண்களும் ஒரு பெண்ணும் உண்டு. அப்போ என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் இல்லையே, சாபமாயிருக்கிறதே என்பதை கேட்கும்படியாக நல்ல தேவனுடைய மனுஷன் என்ன செய்யணும் தெரியுமா? ஆறுதலான வார்த்தையை சொல்லணும், தேவனை தேடுகிறதான நீதியின் வழியை காட்டி கொடுக்கணும். அப்படித்தானே? தேவனுடைய இரக்கமுள்ள அன்பின் வார்த்தைகளை சொல்லி அந்த ஆத்துமாவை தேற்றும். இவர் சொல்லி இருக்கிறாரு, உங்க கணவன் இறந்தார் இல்லையா, அவரு சாதாரணமா இறக்கல. எப்படி இறக்கல? இப்பதான் கொஞ்ச நாளாச்சு அந்த அம்மா ஆறுதலோட சமாதானமா இருக்கும். அவரு சாதாரணமா இறக்கல. உங்க குடும்பத்துல உள்ளவங்க அவருக்கு என்ன வச்சிருக்காங்க? என்ன வாதம் வச்சிருக்காங்க சொல்லுங்க? அது வச்சதுனாலதான், அதுதான் அவங்கள கொன்னது. அவரை கொன்னது யாருன்னா உங்க குடும்பத்துல உள்ளவங்க தான். இவங்களுக்கு சமாதானமா இருக்குமா? அவங்கள இவங்க மன்னிப்பாங்களா? வாழ்க்கையில மன்னிப்பாங்களா? இது தேவனிடத்திலிருந்து வருகிற ஆவி அல்ல, இது பிசாசின் ஆவி. ஆமென், அல்லேலூயா. அப்போ இங்க பிரச்சனையை, குழப்பத்தை உண்டு பண்ணுகிற ஆறுதலுக்காய் வந்திருக்கிறது. வேத வசனம் என்ன சொல்லுகிறது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அநேக குழப்பங்களோடு இருக்கிறவர்களே, வேதனையோடு இருக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆனா இங்க என்ன சொல்லுறாங்க? அவர் சும்மா சாகல. அந்த உங்க குடும்பத்துல உள்ளவங்க என்ன வாதம் வச்சிருக்காங்க? மந்திரவாதம் வச்சதுனாலதான் இந்த பிரச்சனை. இதுக்கு நீங்க இனி என்ன செய்யணும்? என்ன காரம் பண்ணணும்? என்ன காரம்? பரிகாரம். அவர் சொல்ல சொல்ல எனக்கு என்ன மனதுல வந்ததுன்னு சொன்னா, ஐயையோ, முந்தி நம்ம முற்பிதாக்கள் எங்க இருந்தாங்களோ, எந்த இடத்துல இருந்தாங்களோ அப்படியே அங்க கொண்டு போன மாதிரி இல்ல? அப்படிதானே? உங்க குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம் போனோம்னா நீங்க என்ன செய்யணும்? பரிகாரம் பண்ணணும். அப்படியே சொல்றாங்க பாருங்க. அந்த ஆத்துமாக்களும் வேதத்தினுடைய அறிவு வெளிச்சம் இல்லாததுனால நாங்க அப்படியே செய்யறோம். ஐயா, என்ன செய்யணும்? நாங்க என்ன செய்யணும்? நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு ஏற்கனவே டவுட் இருந்தது. என்னுடைய கணவனார் ரொம்ப நல்லவர், அவர் ஒரு பாவம் செய்யாதவர், அவர் அன்பானவர், அவர் நல்லவர், அப்படி இப்படின்னு சொல்லி அவரை கொன்னுதான் போட்டாங்க. அவர் நல்லாதான் இருந்தாரு. சமாதானமே இல்லை. தேவனை தேடுகிற அந்த உணர்வை அங்க கொண்டு வரல. வசனம் என்ன சொல்லுகிறது? நீ பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றா உன் குடும்பத்தில் இருக்கிற சாபம் மாறும். தலைமுறை தலைமுறையான சாபங்கள் மாற வேண்டுமா? நீ கர்த்தரை விசுவாசி. நீ அவரை விசுவாசிக்கும் போது அவர் தலைமுறை தலைமுறையான சாபத்தை மாற்றுகிறவர். இதுதான் சத்தியம். அல்லேலூயா, ஆமென். சரி, இனி மந்திரவாதம் செய்து ஒரு நல்ல மனுஷனை கொல்ல முடியுமா? நம்ம போன வாரம் தியானித்தோன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு ஆவியா இருந்தாலும், எந்த ஒரு சாத்தானா இருந்தாலும், ஒரு உயிரை எடுக்கணும்னா அல்லது ஒரு நோயை கொண்டு வரணும்னா, ஒருவருக்கு பிரச்சனையை கொண்டு வரணும்னா யாரிடத்துல போய் நிற்கணும்? சொல்லுங்க. நம்ம சபை எவ்வளவு தெளிவா இருக்கு பார்த்தீங்களா? யாரிடத்துல போய் நிற்கணும்? தேவனிடத்துல வந்து கேட்கணும். அல்லேலூயா, ஆமென். எப்படி கேட்கும் தெரியுமா? இவன் இந்த பாவம் செய்திருக்கிறான், இவன் அவிசுவாசியா இருக்கிறான், இவன் உண்மை தேடவில்லை, உம்மிடத்துல வரவில்லை. உம்மிடத்துல வரவில்லைனா என் இடத்துல தானே வரணும். உண்மை தேடலனா அவன் எனக்கு நேராக தானே வரணும். அவனை என்னிடத்திலே தாரும், என்னிடத்திலே தாரும், என்னிடத்திலே தாரோன்னு சாத்தான் கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆண்டவர் இரக்கம் உள்ளவராய், மனதுருக்கம் உள்ளவராய் நமக்காக நேரத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த நேரத்தில் நாம் நீதியை தேடுகிறவர்களா இருந்தால், தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறவர்களா இருந்தா சாத்தானுக்கு பெர்மிஷன் கிடைக்காது. அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லுவார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை படிங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. சங்கீதம் 32:6 வசனம். ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரும்போது அவன் என்ன செய்தா
அவனுக்கு விடுதலை கிடைக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தால் அவன் எப்படி பாதுகாக்கப்படுவான்னு பாருங்க. சங்கீதம் 32:6. இதற்காக பாருங்க, எல்லாரும் கவனிங்க. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஆமென். ஒரு மனுஷனுக்கு ஜலப்பிரவாகம், மரணம் அவனை ஆண்டு கொள்ள, அவனை பிடிக்கும்படியாக வருகிறது. பக்தி உள்ள மனுஷன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினா அது அவனை என்ன செய்யாதா? மரணம் என்ன செய்யாது? அணுகாது. ஆமென். ஏசாயால ஒரு வசனம் இருக்கிறது. ஏசாயா 55:6 அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமென். கண்டடையத்தக்க சமயத்துல இப்போ நமக்கு நல்ல ஆமென் ஆரோக்கியம் இருக்கிறது. நம்முடைய கண்கள் நன்றாய் பார்க்கிறது. வேதத்தை தெளிவாய் படிக்க முடியும். நல்லா கவனிங்க. என்ன செய்ய முடியும்? வேதத்தை தெளிவாய் படிக்க முடியும். தேவ ஆலோசனையை சொல்லும் பொழுது நன்றாய் கேட்க முடியும். காதுகள் தெளிவுள்ளதா இருக்கிறது. ஆமென். மற்றவர்களுக்கு உதவி செய்வது, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கான பணிகளை செய்யும்படியாக கரத்தில் நல்ல பலம் இருக்கிறது. ஓடுவதற்கான கால்களில் பலம் இருக்கிறது. சிந்திப்பதற்காக நல்ல சிந்தனை திறன்கள் இருக்கிறது. உடல்லே வலு இருக்கிறது. அதற்கு அர்த்தம் என்ன? வாலிபனே, வாலிப பிராயத்தில் என்ன செய்யணுமா? சிருஷ்டிகரன் என்னை கண்டடையத்தக்க சமயம். நமக்கு நல்ல பலன் இருக்கும்போது, நம்மளால எல்லா காரியத்தையும் செய்யும்படியான சத்துவம் நமக்கு இருக்கும்போது, தேவனை மற்றவர்களுக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுக்க, அவர்களை நீதியின் பாதையிலே நடத்தும்படியான ஞானம் நமக்கு இருக்கும் பொழுது அவரை தேட வேண்டும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது. ஏசாயா அதே 55:1 1 ஆண்டவர் நம்மை எப்படி அழைக்கிறார் பாருங்கள். தாகமாய் இருக்கிறவர்களே, பாருங்கள், கொஞ்சம் கவனியுங்கள். தாகமாய் இருக்கிறவர்களே, பாவிகள் மனிதர்கள், ஆமென், இந்த உலகத்திலே வாழுகிற எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு பாவ மன்னிப்பு வேண்டுமா? மரண கண்ணிக்கு நீங்கள் தப்ப வேண்டுமா? ஆதாம் மேலே உள்ள அந்த சாபம் உங்களை விட்டு நீங்க வேண்டுமா? தாகமாயிருக்கிறீர்களா? நீங்கள் கிறிஸ்துவிடத்திலே இருந்து அந்த மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியான தாகம் உங்களிடத்திலே இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார். வாசியுங்கள். தாகமாய் இருக்கிறவர்களே, தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். திரும்பவும், பணம் இல்லாதவர்களே, நீங்கள் என்ன செய்யுங்கள்? பணத்தை கொடுக்க வேண்டாம், வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நாம் பாவிகள், தேவன் வேண்டாம் என்று உலகத்தின் பின்னாலே நடந்த ஆடுகள், தேவனை விட்டு தூரம் சென்ற இளைய குமாரர் நாம். நமக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை உலகத்தின் பாதையிலே செலவழித்தவர்கள். ஆனால் நான் இப்போது பசியாயிருக்கிறேன், நான் இப்போது தாகமாயிருக்கிறேன், என் தகப்பன் வீட்டிலே எனக்கு இடமுண்டா என்று கேட்டால் தேவன் சொல்கிறார், ஆம், நீ என் மகன், நீ வா, உன் தாகத்தை தீர்ப்பேன், உன் பசியை ஆற்றுவேன், நீ விலையும் இன்றி பணமும் இன்றி பாலும் திராட்சரசமும் அறிந்து கொள். அல்லேலூயா. மன்னிக்கிற தேவனை பாருங்கள். ஆமென். ஆண்டவருடைய அன்பு. நீ என்னுடைய மகன், நீ பணம் கொடுக்க வேண்டாம், உன்னுடைய பாகத்தை நீ அழித்தாய், என் ஆசீர்வாதத்தை நீ அழித்தாய், எனக்கு வெட்கத்தை உண்டு பண்ணினாய், நீ என்னோடு இருந்து நீ எனக்காக வேலை செய்யவில்லை, வயலிலே வெயிலிலே எனக்காக நீ பாடுபடவில்லை, ஆனாலும் நீ பணம் செலுத்த வேண்டாம். நீ தாகமாயிருக்கிறாயா என் மகனே, நீ என் மகன். நீ பசியாயிருக்கிறாயா, நீ என் மகள், நீ என்னிடத்துல வா. நீ என்ன செய்? ஆகாரத்தை பணம் கொடுக்க வேண்டாம், சாப்பிடு, பாலை சாப்பிடு, திராட்சை ரசத்தை குடி. அல்லேலூயா.
தாகமாயிருந்தா, தகப்பன் வீட்டிற்கு வர வேண்டும் என்ற எண்ணம் வந்தா, தகப்பனிடத்திலே மன்னிப்பை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் மாத்திரமே ஆண்டவருடைய இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்பா வீட்டுல சந்தோஷமா இருக்க ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. 2வது வசனத்தை வாசிங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். பாருங்கள், உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும்படியாக, உங்களுடைய பசியை ஆற்றிக் கொள்ளும்படியாக நீங்கள் உங்களுடைய பணத்தை தேவையில்லாத காரியங்களுக்கு செலவு செய்கிறீர்கள், தேவையில்லாத கிரியைகளை செய்கிறீர்கள், தேவையில்லாத பரிகாரத்தை செய்கிறீர்கள். அது உங்களை திருப்திப்படுத்தாது, உங்கள் பசியை ஆற்றாது, உங்கள் சாபத்தை மாற்றாது, உங்கள் பாவத்தை மன்னிக்காது. உன் பணத்தை செலவழிக்காதே, தேவையில்லாம நீ பிரயாசப்படாத. உன் தகப்பன் வீடு எப்போதும் வந்து இருக்கிறது. அங்க பணம் இல்லை, அங்க பணம் கொடுக்க வேண்டாம். அதுவும் அப்பாவுடைய வீடு. ஆமென், அல்லேலூயா. தொடர்ந்து வாசியுங்கள். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாய் இருக்கும். ஆமென். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நான் என்ன சொல்லி இருக்கிறேன்? கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் உங்களை நல்லா குழப்புவாங்க. அவர்களுடைய உலகத்தின் இச்சையை நிறைவேற்றிக் கொள்ளும்படியாக உங்களை தங்களுக்கென்று பயன்படுத்தி தேவனுடைய வழியை விட்டு உங்களை விலக செய்வார்கள். நீங்கள் கவனமாய் செவி கொடுங்கள், என்னுடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுங்கள். ஆமென். நலமானதை சாப்பிடுங்கள். அல்லேலூயா. நலமா, ஆரோக்கியமானது, நியூட்ரிஷன், அப்படிதானே? நல்ல நட்ஸ் என்னென்ன, ஆமென், நம்முடைய உடம்புக்கு போஷாக்கு தருமோ அதை சாப்பிடுங்க, நல்லமானதை சாப்பிடுங்கள். ஆமென். அப்பொழுது என்ன செய்யுமா? மகிழ்ச்சியாகும். என்னுடைய சமூகத்தில், என்னுடைய வீட்டிலே, ஆமென், நீங்கள் இருந்தால் மகிழ்ச்சியா இருப்பீர்கள். 7வது வசனத்தை வாசியுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். பாருங்கள், அப்போ துன்மார்க்கன் என்ன செய்ய வேண்டுமாம்? உன்னுடைய வழியை நீ மாற்ற வேண்டும். அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு திரும்ப வேண்டும். யாரிடத்துல திரும்ப வேண்டும்? கர்த்தரிடத்துல திரும்ப வேண்டும். அப்போ அவர் என்ன செய்வாராம்? மனதுருகுவார். இருக்கிற இடத்திலே இருந்து கொண்டு, இருக்கிற பாவத்திலே இருந்து கொண்டு நாம் தேவனிடத்திலிருந்து தயையை பெற்றுக்கொள்ள முடியாது. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கன் தன் வழியை விட்டு, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அப்போதான் ஆண்டவருடைய வாக்கு தத்தம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர் என்ன செய்கிறார்? மனதுருகுகிறார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு என்ன பெருத்திருக்கிறார்? தயை பெருத்திருக்கிறார். அப்படி என்றால் அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். எப்போது என்னுடைய மகன் என்னிடத்திலே வருவான், எப்போது அவன் மனம் திரும்புவான், நான் அவனுக்கு மன்னிக்க வேண்டும். என்னுடைய இந்த ஐஸ்வர்யங்களை எல்லாம் நான் அவனுக்கு கொடுக்கணும். அவன் இந்த உலகத்தில் செழிப்பானவனாய் வாழ்வதை என்னுடைய கண்கள் பார்க்கணும்னு ஒரு நல்ல தகப்பன் நினைக்கிறது போல ஆண்டவர் நினைக்கிறார். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அல்லேலூயா. அம்மாவும் அப்பாவும் தான் பிள்ளையை என்ன செய்வாங்க? மன்னிச்சுட்டே இருப்பாங்க. அப்படித்தானே? எப்படி மன்னிப்பாங்க? அவங்க செஞ்ச குற்றம் பெரிய குற்றமா இருந்தாலும் வேதனையோட மன்னிப்பாங்க. மன்னிப்பாங்களா? ஆமென். வேதனையோட மன்னிப்பாங்க. அதை காட்டிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. நீ மனம் திரும்பி வா, உன்னுடைய அக்கிரமமான அந்த நினைவுகளை விட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் கடந்து செல்கிறது. சரி, இது தேவனிடத்திலிருந்து கிடைக்கிறதான நமக்கு மன்னிப்பு. இனி வாசியுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். லூக்கா 17:14.
அவர்களை அவர் பார்த்து, லூக்கா 17:4. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். ஆமென். இப்போது ஆண்டவர் நம்மிடத்திலே மற்றவர்களை குறித்து என்ன சொல்கிறார் பாருங்கள். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். 3வது வசனம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் என்ன செய்? அவன் மனஸ்தாபப்பட்டால் என்ன செய்? மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்திலே வந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் என்ன செய்? மத்தேயுவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் சொல்லுங்க சொல்லுங்க உங்கள் பரமபிதாவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. மத்தேயு 11:25 வாசிப்போம். மார்க் 11:25 மன்னிக்கவும். மார்க் 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஆமென். நாம் ஜெபிக்கிற பொழுது மற்றவர்களை குறித்து நம்மிடத்திலே குறைவுகள் இருக்கும் என்று சொன்னால் நம்ம முதல்ல என்ன செய்யணுமா? அவர்களுக்கு மன்னிக்கணும். அப்படி மன்னித்து ஜெபம் பண்ணாதான் உங்க விண்ணப்பத்திற்கு பதிலே கிடைக்கும். ஆமென். அப்போ பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இயேசுவினுடைய அன்பின் அந்த வெளிப்பாடை நாம் பார்த்தோம். அவருடைய மன்னிப்பு எவ்வளவாய் செயல்படுகிறது என்று பார்த்தோம். அவரை போல ஒவ்வொரு மனுஷனையும் மன்னிக்கும்படியாக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் நாம் மற்றவர்களிடத்திலே குறை உள்ளவர்களாய் அவர்களை சிறைப்படுத்தி நம்முடைய இருதயத்திலே வைக்காமல் என்ன செய்ய வேண்டும்? என்ன தவறு செய்திருந்தாலும் இயேசு தன்னை கொலை செய்தவர்களே மன்னித்தார். நம்மை கொலையா செய்தார்கள்? அப்படித்தானே? ஆமென். கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒருவேளை அவர்களுக்கு இருக்கலாம், அல்லது நாம் சாகட்டும், நம்முடைய குடும்பமே அழியட்டும் என்று ஏதாவது ஒரு காரியத்தை செய்தவர்களாயிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களையும் இயேசு என்ன சொல்லுகிறார்? மன்னியுங்கள். ஒரு முறை மட்டுமல்ல, 7 முறை மட்டுமல்ல, ஒரே நாள்ல 70 முறை என்றாலும் நீங்கள் மன்னிக்க வேண்டும். எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பிதாவாகிய தேவன் எப்படியாக உங்களை கிறிஸ்துவுக்குள் மன்னித்திருக்கிறாரோ அதை போல நாமும் மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. கொலோசியர் 3:13 வாசியுங்கள். எல்லாரும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க, இதுதான் கடைசி வசனம். ஆமென். என்னை மன்னியுங்கள். ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சரி, அப்ப மன்னிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களிடத்துல இருக்கிற குறைவு. நம்ம ஒரு காரியத்துல நிறைவா இருப்போம், நம்மோடு இருக்கிறவங்க குறைவா இருப்பாங்க. ஆபத்து நாள்ல நீங்க கடன் கொடுத்திருப்பீங்க, உங்க ஆபத்துல என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லுங்க, கொடுக்க மாட்டாங்க. அதுதான் குறை. நீங்க கொடுத்தீங்க ஒரு 10,000 ரூபாய் அவருடைய ஆபத்திற்கு, உங்க ஆபத்து வரும்போது அவர் போன் எடுக்க மாட்டார். என்ன செய்ய மாட்டார்? போன் எடுக்க மாட்டார். போய் கேட்டால் அவர் உங்களுக்கு விரோதியாய் மாறிவிடுவார். அப்போ வசனம் சொல்லுகிறது, இது குறை. நீ என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய குறைவை நீ மன்னிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு யாரப்பா காசு தருவா? காசு எல்லாம் மன்னிக்க முடியுமா?
பணம் தராம இருந்தாலாம் மன்னிக்க முடியுமா? பணம் பெருசா உயிர் பெருசா? தன் உயிரை எடுத்தவர்களே மன்னித்தவர் தான் தேவன். அல்லேலூயா, ஆமேன். இந்த குறைவுகள் எந்த, ஆமேன், ஸ்தோத்திரம், பணமா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட குறைவுகளையும் இயேசு உங்களுக்கு மகிமையிலே நிறைவாய் தருவார். அல்லேலூயா. எல்லாரையும் வீட்டில இருந்து கூப்பிட தொடங்கிட்டாங்க பார்த்தீங்களா? ஆமேன். நீங்க தாகமா இருப்பீங்க, பசியா இருப்பீங்க, வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில இருந்து என்ன செஞ்சிட்டாங்க? கூப்பிட தொடங்கிட்டாங்க. ஆனா தேவன் சொல்லுகிறார், பணமுமின்றி விலையுமின்றி, ஆமேன், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற, எத்தனை பேர் திருப்தியா நீங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கையை உயர்த்தினவங்க எல்லாரும், நீங்க உங்க மனசுல யாருக்கு மேல குறைவு இருக்கோ நீங்க மன்னிக்கணும், கண்டிப்பா மன்னிக்கணும். அந்த குறைவு உங்க வீட்டில் உள்ளவங்க மேல இருக்கலாம், உங்களுடைய உறவினர்களா இருக்கலாம், உங்க நண்பர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் எப்படி மன்னிக்கணுமா? ஒருவரை ஒருவர் தாங்கி, அவர்களுக்கு நன்மை செய்வதில் குறைவு இருக்கிறது, அவர்களுக்கு பார்வை இல்லை, குருடர்களா இருக்கிற, நன்மையே செய்ய மாட்டாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, நமக்கு விரோதமாக எழும்புவார்கள், அது குறை. அந்த குறைவை தாங்குங்கள், அவர்களுக்கு தேவனுடைய வெளிச்சத்தை கொடுங்கள், நீங்கள் அவருடைய ஆலோசனையை கொடுங்கள், அவர்களை தாங்கி. ஏன் தாங்கணும் தெரியுமா? அவர்கள் ஜல பிரவாகத்திலே இருக்கிறார்கள், அது அவர்களை சேதப்படுத்தும், மரணம் அவர்களை சேதப்படுத்தும். அவன் பாவியா இருக்கிறான், அவன் குற்றவாளியா இருக்கிறான். அவன் பாவியா இருக்கிறனாலதான் தேவனுடைய அந்த மன்னிக்கிற குணம், உதவி செய்ய வேண்டும் என்கிற குணம், இரக்கத்தின் குணம், ஆவியின் கனிகள் அவனிடத்துல இல்லை. எனவே அவனை நீ தாங்கு. உங்க வீட்டில் இருப்பாங்க ஒருவேளை குறைவுள்ளவங்களா இருப்பாங்க, நீங்க செய்கிற நன்மையை புரிந்தே கொள்ள மாட்டாங்க, நீங்கள் படுகிற பிரயாசங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் உங்கள் வீடுகளிலே இருந்தால் அவர்களை மன்னியுங்கள். ஆமென், மன்னியுங்கள். இயேசு மன்னித்தார். அல்லேலூயா. உங்களுடைய பிரயாசத்தை புரிந்து கொள்ளாதவர்கள், உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள், அவர்களை மன்னியுங்கள். நீங்கள் தேவையில்லாத வார்த்தையை பேசக்கூடாது. ஆமென். நீங்கள் தேவையில்லாமல் அவர்களுக்கு விரோதமான பாவத்தை நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள், ஆனால் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யாதிருங்கள். எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே? ஒரு நாளில் நீ 7 முறை அல்ல, 70 முறை நீ மன்னி. ஏனென்றால் இயேசு மன்னித்தார், என் தகப்பன் மன்னித்தார். நான் பாவியா இருந்த போது அவர் என்னை மீண்டுமாய் சேர்த்து கொண்டாரே, என்னை நல்ல ஒரு நிலையில உயர்த்தி வைத்திருக்கிறாரே. நான் எவ்வளவு துன்பங்களை ஆண்டவருக்கு நான் கொடுத்திருக்கிறேன், எவ்வளவு தேவனுக்கு விரோதமான காரியத்தை, அக்கிரமத்தை நான் செய்திருக்கிறேன். எல்லாவற்றையும் மறந்து என்னை இந்த உயர்வுக்குள்ளாய் ஆண்டவர் வைத்திருக்கிறாரே. ஆமென். என்னோடு இருப்பவர்களை நான் மன்னிப்பேன். சொல்லுங்க எல்லாரும், என்னோடு இருக்கிறவர்களை நான் மன்னிப்பேன். என் வீட்டாரை நான் மன்னிப்பேன், இயேசு மன்னித்தது போல. ஆமென். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மாறி மாறி மன்னியுங்கள். அப்போ தவறு செஞ்சா என்ன சொல்லணும்? சாரி. என்ன சொல்லுங்க? சாரின்னு சொல்லணும். புருஷன் மனைவி இடத்துல என்ன சொல்லணும்? சாரின்னு சொல்லணும். மனைவி புருஷன் இடத்துல என்ன சொல்லணும்? சாரி, தெரியாம பண்ணிட்டேன், இனி செய்ய மாட்டேன்னு சொல்லணும், மன உருக்கத்தோட. பிள்ளைகள் என்ன செய்யணும்? தவறு செய்தா அம்மாட்ட என்ன சொல்லணும்? சாரின்னு சொல்லணும், அப்பாட்ட சாரின்னு சொல்லணும். ஒருவேளை தகப்பன் பிள்ளை இடத்துல தவறு செய்திருந்தா என்ன செய்யணும்? தகப்பனும் கேட்கணும் சாரி. மன உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் நீங்கள் மன்னியுங்கள். உங்கள் நண்பர்களை மன்னியுங்கள், உங்கள் சுற்றத்தாரை மன்னியுங்கள், எல்லாரையும் நீங்கள் மன்னியுங்கள். சிலருக்கு வேலை என்ன தெரியுமா? தப்பு செஞ்சுட்டு சாரி கேட்டுட்டே இருப்பாங்க. சாரி 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 அப்படி கேட்டுட்டே இருப்பாங்க. அவர்களையும் மன்னியுங்கள். அல்லேலூயா. தேறினவன் எவனும் குருவை போல இருப்பான். ஆமென். நம் இயேசுவை போல மாறணும். அல்லேலூயா. நம்மை கொலை செய்யும்படியாக, நம்முடைய குடும்பத்தை அழிக்கும்படியான செயல்களை செய்தவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். ஆமென். அதுதான் எக்ஸ்ட்ரீம் லெவல். அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல உள்ள மன்னிப்பை தேவன் நமக்கு, ஆமென், திருஷ்டாந்தமாய் வைத்திருக்கிறார். அவரை போல நாம் மாற வேண்டும். இயேசுவின் நல் சீஷராய் எல்லோரும் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுப்போம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?
ஹalleluya. Thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya. ஹalleluya.